நான் தான் சந்தேகமா? ஓஹோ மருமகனே மாமாவே சருணா மருமகனே நீ வாழ்வு என்றென்றைக்கும் சக்கரவர்த்தியாக யாதொரு குறையில்லாமல் இந்த ரத்தினாபுரி பட்டணத்தை நீயே ஆண்டு வருவாய் ஆசீர்வதித்தேன் என்ற. ஆனால் மருமகனே இந்த தினத்தில் என் அழைத்த காரணம் விவரம் தெளிவாக சொல்ல வேண்டும். இத்தனை காலமாக எத்தனையோ அரசாங்க சமாச்சாரம் பேசியிருப்போம். ஆனால் இன்றைய தினத்தில் முக மாற்றத்தோடு என் அழைத்த காரணத்தை விவரமாக தெளிவாக தெரிவித்தால் உன் குறைகளை நீக்குவேன். மருமகனே ஆமா வன்னியராஜனிடம் போருக்கு செல்ல இருப்பதால் நம்முடைய இஷ்ட தெய்வமாகிய வடபத்திர காளிக்கு பூஜை செய்துவிட்டு சரி என்னோட மனைவியாகிய காமலியிடம் கைத்தமம் பெற்றுக்கொண்டு சமருக்கு செல்ல இருக்கிறோம். சரி அதனால் முதல் நாள் யுத்தத்திற்கு என்ன மூத்தம்மனாகிய உன்னை சமருக்கு அனுப்ப உன்னை வரவேற்றேன் மாமா. சண்டைக்கு போகணும். மன்னியராஜனை ஜெயம் பெற வேண்டும். அதுதான் உனக்கு கவலையா இருக்கின்றது. அவெல்லாம் என்னைக்கு வந்தா அவங்க சண்டை, இது ஒரு பிரச்சனைடா பிரகாஷ். சின்ன பசங்க எல்லாம் சண்டை போடுறது ஒரு வேலையா? ஆனால் மருமகளே எனக்கு விடை தந்தால் அந்த வன்னியனையும் அவன் குடும்பத்தையும் அவன் வம்சத்தையும் கருவறுத்து உன் காலடியில் போடுவேன். மாமா கேளையல் வீர சிம்போ சொல்லி வாரும் மருமகளே. உனக்கு வீர வெண்டயமும் வெற்றி மாலையும் சூட்டி 100 வெள்ளம் சேனையுடன் சென்று அந்த வீரனை கொன்றோம் மாமா. மன்னியனை ஜெயம் பெற வேண்டும். நான் தான் சேனாதிபதி. எல்லாமே என் கட்டுப்பாட்டுல இருக்குது. சந்தோஷம், கவலையே வேண்டாம். அரண்மனையில் இரு, அந்த அரசனை வென்று ஜெயம் பெற்று வருகிறேன். வாழக்கூடிய பல வேலைகளை நடத்தி சிறு
பெரும் சிறப்போடு அளித்த குபேந்திரன் என்பவர் ஏரியாக்கட்டு உரிமையாளர் அவர்கள் குபேந்திர ஐயா அவர்கள் இந்த நிலநகரத்தை அம்மன் மாணவியாக 500 அனுபவம் நம்மளே பச்செடுத்து வாங்கப்படி கட்டிய மாநில காமாட்சி மனப்பள்ளி அம்மனை பார்த்து 20 மோதியம்